8 கிலோ வரும். கிட்ஸ் தனியா வரும், அடல்ட்டுக்கு தனியா வரும். கிட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன ஏஜ் வரைக்கும் கிட்ஸ் அப்படின்னா 0 to 12 இயர்ஸ் இருக்கவங்க தான் கிட்ஸ். முக்கியமா நம்ம பாக்குறது எல்லாமே கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் எதுவும் நம்ம இடத்துல. கேர்ள்ஸ் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு அப்பர் கார்மெண்ட் மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸ்டாண்டர்ட் சார்ட்ஸ்ல ஏன்னா சில குழந்தைங்க வந்து குண்டா இருக்கு, இந்த ஒல்லியா அவ்வளவுதான். ஆனா குண்டாக்க குழந்தையோட ஷோல்டர் செஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய வேஸ்ட் அவங்களுடைய சீட்டு எல்லாம் சேமாவே இருக்கும். அதே மாதிரி தான் ஒல்லியா இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஷோல்டர் செஸ்ட் என்ன இருக்கோ அதே தான் வேஸ்ட்டுக்கும் சீட்டுக்கும் சேமா. ஆனா அடல்ட்டுக்கு அப்படி கிடையாது. அடல்ட் வந்து அப்போ 13 இயர்ஸ்க்கு மேல என்னன்னா ஒல்லின்னு சொல்ல முடியாது, குண்டுன்னு சொல்ல முடியாது. இம்பர்ஃபெக்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அன்பர்ஃபெக்ட் பாடி அப்படின்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் ஒரு சைஸ்ல இருக்கும், வெயிட் ஒல்லியா இருக்கும். அதே மாதிரி 32 சைஸ் செஸ்ட்னு எடுத்தோம்னா அதுலயும் ஒரு 4 கேட்டகரி இருக்கும். முக்கியமா செஸ்ட் பொறுத்தவரைக்கும் பர்ஸ்ட் சைஸ் மாறும், கப் சைஸ் மாறும். ஓகேவா? சில பேருக்கு ஹெவி பர்ஸா இருக்கும், சில பேருக்கு பர்ஸ் இருக்காது. 32 சைஸ் சொல்லும் போது அப்படின்னா வெயிட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்னா இந்த தொப்பை இருக்கலாம், ஒன்று தொப்பை இல்லாம. அப்ப இந்த மாதிரி வந்து எல்லாருமே வேர்ல்டுலயே கேட்டகரி இதுதான். மாடல்ஸ் மட்டும் தான், ஃபேஷன் ஷோ ஒரு மாடல்ஸ் மட்டும் தான் பர்ஃபெக்ட் வரும். அவங்க ஒரு ஷேப் வச்சுப்பாங்க. 32 செஸ்ட் சைஸ்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெயிட் பிம்பிள்னு சொல்லிட்டு அவங்க பாடி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் அன்பர்ஃபெக்ட் பாடி. இப்போ நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ண நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுவும் இப்ப நம்ம கேர்ள்ஸ்க்கு என்னது எவ்ரி 3 மந்த்ஸ் ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போது 1 or 2 இன்ச்சஸ் உடம்பு வந்து பெருசாகிட்டு கம்மியாகும். ஒரே சைஸ்ல இருக்கவங்க கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அது ஹார்மோன் சேஞ்சஸ் ஆல உடம்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப கண்டிப்பா மெஷர்மெண்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தாலும் பர்ஃபெக்டா ஃபிட் கொடுக்கும். ஓகேவா? சோ இப்ப நான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்பர் கார்மெண்ட் அப்படின்னா என்னென்னலாம் ட்ரெஸ் வரும்? தலைவிட என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவோம்? சுடிதார், டாப் டாப் டாப், ஃப்ராக், டிஷர்ட் டிஷர்ட் எல்லாம் தலைவலியா போது போய் ப்ளவுஸ் சொல்லுவாங்க. ப்ளவுஸ் வந்து எல்லாத்தையும் போகணும். என்ன பண்ணுவாங்க? ஹூக்ஸ் எதுவுமே தலைவலியா தான் போடுவாங்க. இப்ப எதெல்லாம் தலைவலியா அதாவது ஷோல்டர் தாண்டி நான் ஃபிட் பண்ண போறேன் அப்படின்னாவே அப்பர் கார்மெண்ட் நான். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் பேக் சைட்ல என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஃப்ரண்ட் சைட்ல என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சுடிதார் சொல்றேன். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சுடிதார்ன்றது வந்து பேண்டோட பேரு. பேண்ட தான் நார்த் இந்தியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? சுடிதார். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம லாங்குவேஜ் புரியாம சுடிதார்னா டாப் நினைச்சோம். இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். நல்ல டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் என்ன பண்ணுவாங்க சொல்ல மாட்டாங்க. கம்மிஸ் இல்ல குர்த்தி. இப்ப கம்மிஸ்னா என்ன, குர்த்தினா என்ன? ரெண்டுமே டாப். அப்படியே அது பேர் இருக்காங்க. கம்மிஸ்னா பேண்ட், கம்மிஸ்னா டாப். கரெக்ட். ஓரளவு கரெக்ட்னா கம்மிஸ்னா செட்டா வரும். பேண்ட் டாப் ஷார்ட், ஷால் ஞாபகம். குர்த்திக்கு ஷால் வரும். ஆனா இதெல்லாம் மிஸ் ஆச்சு. பேண்ட் ஒன்று தனியா எடுப்பாங்க, டாப் தனியா இருக்கும், ஷால் தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து கேதரா பண்ணி போட்டாங்க. அதுவே குர்த்தி. இன்னொன்னு வந்து குர்த்தின்றது ரொம்ப கிராண்டா இருக்கும். டாப் ரொம்ப ஆரி ஒர்க், ஜம்பி ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஏதோ ஒன்று அது வந்து ரொம்ப கிராண்டா காட்டுவோம். டாப் மட்டும் ரொம்ப கிராண்டா இருக்குன்னா அதுதான். ஆனா கம்மிஸ் அப்படி கிடையாது. கம்மிஸ் வந்து டாப் பேண்ட் எல்லாமே செய்யலாம், ஒரே டிசைன். ஒரே மாதிரி. குர்த்தினா அது டாப் மட்டும் ரொம்ப கிராண்டா காமிச்சாங்கன்னா அதுதான். பேண்ட் போடலாம், ஸ்கர்ட் போடலாம் குர்த்தி. ஆனா கம்மிஸ் கூட சல்வார் தான் போடும். சல்வார் தான் பேண்ட், பட்டியாலா பேண்ட் இந்த மாதிரி தான் போட முடியும். ஸ்கர்ட் கூட மேட்ச் ஆகாது. குர்த்தி கூட காக்ராஸ் மேட்ச் ஆகும், ஸ்கர்ட் மேட்ச் ஆகும், ஜீன்ஸ் எது வேணா போடலாம். இப்படிதான். ஓகேவா? அப்ப நம்ம பார்க்க போறது கம்மிஸோட மெஷர்மெண்ட். அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? பேக் சைட்ல என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை? ஓகேவா? இப்ப உடம்புல இருந்து எடுக்க போற மெஷர்மெண்ட்.